உதயமாகட்டும் உங்கள் நல்வாழ்வு. வணக்கம் நண்பர்களே, உங்க கூட பேசுறது உங்க தோழி மலர். இன்றைய உதயம்ங்கிற இந்த வீடியோவை தினமும் நீங்க கேட்டீங்கன்னா அது நிச்சயம் உங்க வாழ்க்கையில வளர்ச்சி, சந்தோஷம், அமைதி, தன்னம்பிக்கை இதையெல்லாம் கொண்டு வருவதை உணர்வீங்க. கொஞ்ச நாள்லயே உங்க வாழ்க்கை நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே மாறுறதையும் பார்ப்பீங்க. சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற நல்ல செய்தியை கேட்க தயாரா? ஒவ்வொரு தோல்விக்கும் மாற்று வழிகள் உள்ளன, அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இதை யார் சொன்னது தெரியுமா? மேரி கே ஆஷ். இவங்க யாருன்னா அமெரிக்க வணிக மகளிர் மற்றும் மேரி கே காஸ்மெட்டிக்ஸோட நிறுவனர். இவங்க தன்னோட ஆரம்ப காலத்துல எல்லாம் பல கம்பெனிஸ்க்கு சேல்ஸ் டைரக்டரா இருந்திருக்காங்க. கடினமா உழைச்சும் இருக்காங்க. ஆனா பல காரணங்களால வேலையில முன்னேற முடியாம பின்னாடி தள்ளப்பட்டதால மனசோடைஞ்சி முடிவு பண்ணிருக்காங்க. புத்தகம் எழுதியிருக்காங்க. அந்த புக் நல்லா சேல்ஸ் ஆகி இருக்கு. அந்த காசை வச்சு அவங்களே மேரி கே பியூட்டி ப்ராடக்ட்ஸ்னு ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சு அது ஒரு பெரிய பிராண்டாவே இன்னைக்கு மாறிடுச்சு. ஆமாங்க, வாழ்க்கையில தோல்வி வருதா, ஏதோ ஒண்ணு ஒர்க் அவுட் ஆகலையா, உங்க உழைப்ப அட்டை பூச்சி மாதிரி உறிஞ்சிக்கிறாங்க அப்படின்னா அங்கேயே அடிமையா இருக்காம நிமிர்ந்து நில்லுங்க. மாற்று வழி என்ன, ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஏதாவது இருக்கான்னு தேடுங்க. ஏதோ ஒரு ஆபீஸ்ல 9-10 ஹவர்ஸ் மற்றவங்களுக்காக உழைக்கிறோம். அதே உழைப்ப நமக்காக போட்டா அது எவ்வளோ பலன் தரும்? என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் அழகா லைஃப்ல திட்டமிட்டபடி நடக்கும்னா இல்லைங்க. சில விஷயம் நம் வாழ்க்கையில மாறுபாடாதான் நடக்கும். காலையில இருந்து எடுத்துக்கோங்களேன். அலாம் கிளாக், வீடு விட்டு கிளம்புற நேரம், கார், பைக், பஸ், டிராஃபிக், ரோட் கிராசிங், சிக்னல், பார்க்கிங் ஸ்பேஸ், ஒர்க், அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ், கொலீக்ஸ், இந்த லிஸ்ட் போயிட்டே இருக்கும். இது எல்லாம் டெய்லி ஒழுங்கா நடக்குதா? இதுல ஒண்ணு சரியா அன்னைக்கு நடக்கலன்னா மற்றது எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு கனெக்டடா தாங்க இருக்கு. ஆனாலும் நாம சாப்பிடாமையோ, வேலைக்கு, ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, பிசினஸுக்கு போகாமையோ, தூங்காமையோ இல்லையே, ஏதோ ஒரு மாற்று வழியை கண்டுபிடிச்சு வாழ்ந்துகிட்டு தானே இருக்கோம். அதே போலதாங்க இதெல்லாம் சின்ன விஷயம். வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னா ஆட்டோல போகலாம். வீட்ல சமைக்க முடியலன்னா ஒரு நாள் ஹோட்டல்ல வாங்கிக்கலாம். ஆனா பெரிய விஷயங்களான குடும்ப விஷயம், கெரியர் விஷயம், வீடு கட்டுறது, பிசினஸ், இதுலெல்லாம் ஒரு பிரச்சனைனா என்ன பண்றதுன்னு கேக்குறீங்களா? விஷயம் சின்னதோ பெருசோ ஃபார்முலா ஒண்ணுதாங்க. ஃபார் எவ்ரி ப்ராப்ளம் there is an alternative way solution. நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் அந்த ஆல்டர்னேட்டிவ் வழி என்ன, அதை எப்படி அடையிறது அப்படின்னு யோசிக்கிறது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது. எதுவுமே உங்க கையை விட்டு போகலங்க. இன்னும் அந்த காத்தாடியோட நூல் உங்ககிட்ட தாங்க இருக்கு. மாற்றலாம். நிச்சயம் நம்ம பக்கமும் காத்து அடிக்கும். நம்ம காத்தாடியும் உயரமா பறக்கும். மேரி கே மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் யோசிங்க. மாற்று வழிய நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. இன்றைய உரையாடலில் இணைந்ததற்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. இந்த புதிய நாளை ஆர்வமா, ஹாப்பியா தொடங்குங்க. உங்க கனவுகளை நோக்கி முன்னேறிக்கிட்டே இருங்க. இந்த நாள் மகிழ்ச்சி மற்றும் வெற்றிகள் நிரம்பிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன். நாளை மீண்டும் சந்திப்போம். இப்படிக்கு உங்கள் அன்பு தோழி மலர். நீங்க உணர்ந்த இந்த புது சக்தியையும் உற்சாகத்தையும் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க மனசுல தோன்ற கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. உதயமாகட்டும் உங்கள் நல்வாழ்வு.